இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டினுக்கு இங்கே அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி ஆன் த பேங்க் ஆஃப் அ கேனல். இந்த பிசின்றது தான் வந்து கேனல். இதில் ஒரு சைடில் வந்து ஒரு டிவி டவர் இருக்குது. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி அதர் பேங்க், இந்த கேனலோட இந்த சைடில் இருந்து அந்த டாப் ஆஃப் த டவரை வந்து பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் தெரியுது. தி அனதர் பாயிண்ட் 20 மீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 20 மீட்டர் தூரம் நடந்து போயிட்டு திருப்பியும் அதே டாப்பை பார்க்குறாங்க. அப்போ அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரியில் தெரியுது. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். அப்போ இந்த டவரோட ஹைட் எவ்வளோவா இருந்திருக்குன்றதையும் கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் த கேனல், இந்த பிசி தான் நம்மளோட கேனல், இதோட வித் எவ்வளோன்றதையும் ஃபைண்ட் பண்ணணும். இதே டயக்ராம் புக்கில் கொடுத்துருந்த அதே டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் ஏபின்றது தான் நம்மளோட டவர். சொல்லிட்டு ஹைட் ஆஃப் த டவர் வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஹெச். வித் ஆஃப் த கேனல் வந்து பிசி, இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ கொஸ்டினில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதுதான் 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி. இது ஏபிசின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வச்சு எழுதக்கூடிய தீட்டா வந்து டேன் தீட்டா. டேன் தீட்டாக்கு தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்ம எழுதுவோம். ஸோ இதில் இருக்க முதல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யாருன்னா ஏபிடி. இந்த ஃபுல்லாக எடுக்கணும். எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ரேஷியோஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிடின்னு எழுதிக்கலாம். முதல்ல ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் ஏபிசியில் 90 டிகிரி தவிர நமக்கு தெரிஞ்ச இன்னொரு அக்யூட் ஆங்கிள் வந்து 60 தான். அப்போ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எழுதணும். சியிலேருந்து பார்க்கும்போது அப்போசிட் சைடு வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. நீங்கள் இங்கே எழுதுறீங்கல்ல ஏபி பை பிசி, இது ரெண்டுமே இந்த ட்ரையாங்கிளோட பேரில் இருக்கணும். ஏபியும் இருக்குது பிசியும் இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் எழுதுனது கரெக்டு. ஸோ எழுதிட்டு tan 60யோட டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ பாருங்கள். tan 60யோட டேபிள் வேல்யூ √3 தான். அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு பதிலாக நம்ம கொஸ்டினில் எடுத்துருக்கிறது வந்து ஹெச், பிசிக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். நீங்கள் பிசின்னு எழுதிட்டு வந்தால் கூட ஓகே தான் எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்பிளில் வரும். அப்போ √3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் ஏபிடி. ஏபிடின்றது இந்த மொத்த ட்ரையாங்கிள். இதில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இந்த சின்ற ஆல்ஃபபெட்டே உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த ஆங்கிள் எடுக்கவே முடியாது. டி தான் எடுக்கணும். இந்த டியிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைடு வந்து திருப்பியும் ஏபி தான். ஸோ ஏபி பை அட்ஜசன்ட் எழுதும் போது டியிலேருந்து பி வரைக்கும் இந்த ஃபுல் லென்த்து தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கதே மொத்த ட்ரையாங்கிள் தான். அப்போ இது டிபின்னு எழுதணும். இங்கே பாருங்களேன், ஏபி இங்கே இருக்குது, டிபின்ற ஆல்ஃபபெட்டும் இங்கே இருக்குது. அப்போ நம்ம எடுத்த சைடு கரெக்ட். இங்கே இந்த சைடு எழுதும் போது தான் நிறைய ஸ்டூடெண்ட் டிசிசிபி அப்படி மாற்றி எழுதுறாங்க. எழுத முடியாது. ஏன்னா அந்த ஃபுல்லாக எடுத்தால் தான் அந்த ட்ரையாங்கிளோட சைடு வரும். அது இந்த ஆல்ஃபபெட் இங்கே இருக்கணும். இருந்தால் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கதா அர்த்தம். tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3. ஸோ இங்கே 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஹெச் பை டிபியோட லென்த்து. டிபியோட லென்த்துன்னு பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் லென்த்து வேணும். இதில் பாதி தூரம் 20, அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது மொத்த லென்த்தே நம்ம வந்து 20 + x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிபிக்கு பதிலாக இங்கே 20 + x கிடைக்கும். டிவைடில் இருக்க 20 + x அங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்பிளில் வரும். ஸோ 20 + x இஸ் ஈக்குவல் டு டிவைடில் இருக்கிற √3 அங்கே வந்தால் மல்டிப்பிள் ஆகும். அப்போ வந்து ஹெச் இன்ட்டு √3ன்னு கிடைக்கும். ஹெச்சுக்கு பதிலாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? √3 எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 20 + x அப்படியே இருக்குது. இந்த ஹெச்சுக்கு பதிலாக இந்த √3 எக்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். √3 x மல்டிபிள் பை √3. இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். யூஸ் 1 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 20 + x இஸ் ஈக்குவல் டு √3 × √3 வந்து 3x அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் -x ஆகும். 3x - xன்னு வரும். 3xல் 1xை மைனஸ் பண்ணால் 2x கிடைக்கும். மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகும், which is equal to x. இது இப்படி கேன்சல் பண்ணிட்டா 10. அப்போ x is equal to 10 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ எக்ஸை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்ன்றது ஆக்சுவலாக வித் ஆஃப் த கேனல். இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து 10ன்றதுனால இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 10√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு கிடைக்கிது. ஹெச்ன்றது தான் அங்கே இருக்கிற டவரோட ஹைட்டு நம்ம எடுத்துருக்கிறதுனால. ஸோ எடுத்து ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதிருங்க. ஸோ கொஸ்டினில் ஹைட் ஆஃப் த டவரும் வித் ஆஃப் த கேனலும் கேட்டாங்க. இது இப்போ எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த 7 மீட்டர் ஹை பில்டிங். ஸோ ஒரு 7 மீட்டர் ஹை பில்டிங் இருக்குது. முதல்ல ஒரு கிரவுண்டுக்கு கீழே ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. பில்டிங்க்கு ஒரு 7 மீட்டரில் நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட பில்டிங்.
தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த கேபிள் டவர் இஸ் 60 டிகிரி. எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த கேபிள் டவர், இதான் நம்மளோட கேபிள் டவர். பில்டிங்கை விட டவர் பெருசாக வரைஞ்சிக்கணும் எப்போவுமே. இங்கேருந்து டாப் ஆஃப் த கேபிள் டவரை பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆக்சுவலாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது இங்கே நின்றுட்டு இருக்க ஒருத்தரோட நார்மல் ஐசைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிருக்கணும். இப்படி தான் ஒரு நார்மலாக பார்க்கணும். இப்படி பார்த்தா நம்மளுக்கு இந்த இடம் தான் தெரியும் டவர். ஆனால் இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க. இதுதான் டவரோட டாப்பை பார்க்குற லைன் ஆஃப் சைட்டு. இங்கே அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இப்படி பார்க்க வேண்டிய கண்ணு இவ்வளோ தூரம் மேலே பார்க்குறாங்களே, இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதான் 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 45 டிகிரி. அதே பிளேஸில் நின்றுட்டு அந்த டவரோட பாட்டம், அந்த ஃபுட் ஆஃப் த டவரையும் பார்க்குறாங்க. அப்போ இங்கே இருந்துட்டு இங்கே கீழே பார்க்குறதா அர்த்தம். இங்கே பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். நம்ம இப்படி பார்க்க வேண்டிய கண்ணு எவ்வளோ தூரம் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இது வந்து 45 டிகிரின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட மொத்த ஹைட்டையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஹெச்னு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெக்டாங்கிள். இந்த பக்கம் 7 இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் 7 இருக்கும். அவங்க கண்ணு டேரெக்டாக பார்ப்பாங்களே, இது வரைக்கும் 7. இந்த மேலே இருக்க லென்த்தை வந்து நம்ம ஹெச்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்சை கண்டுபிடிச்சி இந்த 7 கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டவரோட மொத்த ஹைட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ABCDE. இதில் வந்து இந்த இடம் வந்து 90 டிகிரி, இந்த பக்கமும் 90 டிகிரி தான். இப்போ இந்த மேலே 60 டிகிரி வச்ச ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த 45 டிகிரி வச்ச ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 2 பேருக்கும் காமனாக இருக்க, இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்க சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடி தான். இந்த ஏடியை நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். மேம் இங்கே 45 போட்டால் இங்கே 45 போட்டு இந்த பாட்டமை கண்டுபிடிச்சி இதுக்கு ஆப்போசிட்டில் ஈக்குவல்னு எடுக்க சொன்னாங்கன்னா அப்படியும் நீங்கள் எடுக்கலாம். நான் அதை விட கூட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அதனால இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏடிஇன்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்க சைடு வந்து ஆப்போசிட் சைடு, நம்மளோட காமன் சைடு வந்து அட்ஜசன்ட். ஆப்போசிட் அட்ஜசன்ட் வச்சு என்ன தீட்டா வரும்? tan தீட்டா தான் வரும். அதனால tan தீட்டா தான் நம்ம எழுதணும். ஸோ tan தீட்டாக்கு பதிலாக இங்கே 60 இருக்கிறதுனால tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து இடி, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏடி அப்படின்னு எழுதிக்கலாம். tan 60யோட டேபிள் வேல்யூ உங்களோட ஸ்பெஷல் ஆங்கிள் டேபிளில் இருந்து tan 60யோட வேல்யூ வந்து √3 தான். அப்போ இந்த tan 60க்கு பதிலாக நம்ம √3ன்னு அப்ளை பண்ணோம். √3 இஸ் ஈக்குவல் டு EDயோட வேல்யூ நம்ம ஹெச்னு எடுத்திருக்கோம், ஏடியோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நீங்கள் ஏடின்னு எழுதிட்டு வந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே கீழே இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் வரும். அப்போ √3x இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ஒரு வேல்யூ. இன்னொரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேர் ட்ரையாங்கிள் ஏடிசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து 45. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா டிசி பை உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து ஏடி. tan 45 டிகிரி, tan 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம இங்கே 1ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு டிசியோட லென்த் ஆல்ரெடி இந்த பில்டிங்கோட ஹைட்டு 7 தான் இருக்கும். ஏடி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. டிவைடில் இருக்க எக்ஸ் இங்கே வந்து மல்டிப்ளைடு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூஸ் 1. இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 7ன்னு போட்டுடலாம். அப்போ 7√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஹைட்டு, இந்த ஹைட்டு வந்து இந்த ஹெச் மட்டும் தான் நமக்கு 7√3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்டிருக்காங்க. இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஈசின்றது, இதை வந்து இடி ப்ளஸ் டிசி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இடிக்கு பதிலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து 7√3 ப்ளஸ் டிசிக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இங்கே 7 எழுதியிருக்கோம், அதை எழுதிக்கோங்க. ரெண்டுத்துலையுமே 7 காமனாக இருக்குது, அதனால 7 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள √3 மட்டும் இருக்கும், இங்கே எதுவுமே இல்லாததுனால 1ன்னு போட்டு கொஸ்டினில் மீட்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் மீட்டர்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட டவரோட டோட்டல் ஹைட். √3 வேல்யூ 1.73 அப்ளை பண்ணுங்க. நான் உங்க மென்ஷன் பண்ண அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.